Good evening, everyone. Lesson 3 ல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ் கஸ்டமைசேஷன் பத்தி தான் பார்த்தோம். லெசன் 4ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒர்க்கிங் வித் ஸ்டேஜ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் அனிமேட் சிசி ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிரியேட் நியூ டாக்குமெண்ட், கோ டு ஃபைல் நியூ, இல்லைன்னா கண்ட்ரோல் என் கொடுத்து கூட நீங்க நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க டிஃபால்ட்டா நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரக்டர் அனிமேஷன், சோசியல், கேம், எஜுகேஷன், ஆட்ஸ், வெப், அட்வான்ஸ்ட். இதில் நான் கேரக்டர் அனிமேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஃபுல் ஹெச்டி சூஸ் பண்ணிக்கிறேன். 1920 1080. நீங்க ஒன்ஸ் அதை கிளிக் பண்ண உடனே இந்த வித் அண்ட் ஹைட் செட் ஆயிரும். தென் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ற யூனிட்ஸ். தென் ஃப்ரேம் ரேட் இதுல பார்த்தீங்கன்னா 30. எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை பத்தி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல பார்க்கலாம். தென் பிளாட்ஃபார்ம் டைப் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் 3.0, another one HTML5 கேன்வாஸ். எந்தவித கார்ட்டூன் அனிமேஷன்னாலும் சரி, இல்ல ஜெனரலா நீங்க ஒரு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் 3.0ல ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட். இதுதான் என்னோட டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா சீன் 1 சொல்லி லெஃப்ட் சைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சீன் 1. இந்த டாக்குமெண்ட்டை வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் கண்ட்ரோல் மைனஸ், கண்ட்ரோல் பிளஸ் கண்ட்ரோல் மைனஸ். தென் அடிஷனல் நமக்கு சீன்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா கோ டு விண்டோ, தென் சீன். இதுல போய் நீங்க சீன் அடிஷனல் நீங்க கிரியேட் பண்ண முடியும். சீன் 2, சீன் 3 இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன் இதை நம்ம சீன் சொல்றோம் அப்படின்னா இது ஆக்சுவலா அடோப் அனிமேட் சிசி எதுக்கு யூஸ் பண்ணோம், ஒரு அனிமேஷன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றோம். ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா ஒரு மூவி பேஸ்டா தான் இதுல ஒர்க் பண்ண போறோம். ஸோ மூவில வரும்போது நம்ம சீன் பை சீனா தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் கால்ட் சீன். எந்த டைம்லயும் உங்களுக்கு சீன் 1, சீன் 2, சீன் 3க்கும் உங்களுக்கு ஸ்வாப் பண்ண முடியும். தென் இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்டேஜ். இப்போ நான் ஸ்டேஜை வந்து வேற இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ எனக்கு திரும்பவும் அதை சென்டர்ல கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க சென்டர் ஸ்டேஜ் ஆப்ஷனை கொடுத்தா போதும். சென்டர் ஸ்டேஜ். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ரொட்டேஷன் டூல். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டேஜை நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் அகெயின் நீங்க நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சென்டர் ஸ்டேஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். தென் தேர்ட் ஒன் கிளிக் கண்டென்ட் அவுட் சைட் தி ஸ்டேஜ். அப்படின்னா நீங்க பிரஷ் டூல் யூஸ் பண்றீங்க. பிரஷ் டூல் நம்ம டூல்ஸ் பத்தி நெக்ஸ்ட் லெசன்ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. பிரஷ் டூல் நான் யூஸ் பண்றேன். தென் இதுல ஒரு லைன்ஸ் நான் கிரியேட் பண்றேன், கர்வ் லைன். தென் தேர்ட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெளியே போட்டிருக்க லைன் வந்து விசிபிள் ஆகாது. இந்த கிரே கலர் ஏரியா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேஸ்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டேஜுக்கு வெளியே வரைஞ்சது எல்லாமே கிளிப் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் இந்த தேர்ட் ஆப்ஷன் மூலமா தான். அதை கிளிக் பண்ணீங்கன்னா திரும்ப எனபிள் பண்ணிக்கலாம். திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டிசபிள் கூட பண்ணி வச்சுக்கலாம். தென் இதை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ, செலக்ட் ஆல். ஸ்டேஜுக்குள்ள நீங்க என்ன வரைஞ்சிருந்தாலும் இல்ல எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதை செலக்ட் பண்ணி நீங்க டிலீட் பண்ண முடியும். கண்ட்ரோல் ஏ, செலக்ட் ஆல், தென் டிலீட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பேனல் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேனல். இது நம்ம இருக்கிறது டாக்குமெண்ட்ல இருக்கிறோம். இதுல பாருங்க அன்டைட்டில் 1. என்னோட டாக்குமெண்டோட நேம் அன்டைட்டில் 1. ஏஎன்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அனிமேட். நான் யூஸ் பண்றது அனிமேட் ஃபைல், ரைட்? Then snap to objects. For example, நான் லைன் டூல் யூஸ் பண்றேன். லைன் டூல் ஷார்ட்கட் கீ N. நான் ஸ்னாப் டு ஆப்ஜெக்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த லைன் டூலை வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். லைன் டூல் கிளிக் பண்ண பிறகு நீங்க கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணீங்கன்னா லைன்ஸ் கிரியேட் ஆகுது. ஏன் இது ப்ளூ கலர் லைன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரோக் கலர். ரைட் சைட்ல பாருங்க ஸ்ட்ரோக் கலர் வந்து ப்ளூ கலர்ல இருக்குது. ஸோ இதை நான் சேஞ்ச் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நீங்க வேற எந்த கலர்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க டிரா பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் கலர் என்ன சூஸ் பண்ணிருக்குமோ அதை பேஸ் பண்ணி என்னுடைய லைன் கிரியேட் ஆகுது.
இது வேண்டாம் அப்படின்னா கண்ட்ரோல் ஏ, செலக்ட் ஆல், தென் டிலேட். ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். இப்ப நான் சேம் லைனை தான் சூஸ் பண்றேன். ஸ்டோக்கோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வித் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வேணும் அப்படின்னா ஸ்டோக்கோட சைஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வித் வந்து நான் டேப் பேட் வித்ல யூஸ் பண்றேன். வித்ல நிறைய ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. நான் செகண்ட் ஒன் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் கோ டு டாக்குமெண்ட், ஜஸ்ட் எனபிள் தி ஸ்னாப் டு ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஸ்னாப் டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஷனை வந்து நான் எனபிள் பண்றேன். இப்போ நீங்க டிரா பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் டிரா பண்ணிட்டோம். தென் கிளிக் அண்ட் டிராக். திரும்ப பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லைன் கூட அது என்ன ஆகுது, ஸ்னாப் ஆகுது. அகைன் புரியுதா? ஒரு கேரக்டர் நம்ம டிரா பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க ஸ்னாப் டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிரா பண்ணிக்கலாம். இதுவே நான் ஸ்னாப் டு ஆப்ஜெக்ட்ஸ் அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து லைன்ஸ் ஸ்னாப் ஆகாது. தெரியுதா? இங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்னாப் டு ஆப்ஜெக்ட்ஸ், இதுல யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்னாப் டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிசேபிள் பண்ணியிருக்கனால கரெக்டா எனக்கு ஸ்னாப் ஆகல. தென் கண்ட்ரோல் ஏ, செலக்ட் ஆல், டிலேட். அகைன் கிளிக் டாக்குமெண்ட். இதுல செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்னாப் அலைன். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் அண்ட் டிராக். ஒரு ரெக்டாங்கிள். ஓகே. இதுவே நான் ஒரு டூப்ளிகேட் பண்றேன் அப்படின்னா ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் அண்ட் டிராக் பண்றது மூலமா ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஆல்ட் அண்ட் டிராக். ஆல்ட் அண்ட் டிராக் பண்ணும்போது எனக்கு கரெக்டா அலைன்மெண்ட் ஆகல. தெரியுதா? எந்தவித கைட்லைன்ஸுமே எனக்கு காணிக்கல. இதுவே டாக்குமெண்ட்ல போயிட்டு ஸ்னாப் டு அலைன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்ப நீங்க மூவ் பண்ணாலும் ஒரு லைன்ஸ் நமக்கு இண்டிகேட் ஆகுதா? அதை பேஸ் பண்ணி நீங்க ஆப்ஜெக்ட்ஸை கரெக்டா அலைன் பண்ணிக்க முடியும். இதனுடைய யூசேஜ். தென் கோ டு டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஷோ ரூலர். எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரூலர்ஸ் கிரியேட் ஆகுதா? இதுதான் ரூலர்ஸ். தென் கிளிக் அண்ட் டிராக். இந்த மாதிரி ரூலர் லைன் நீங்க எடுத்துக்கலாம். தென் டாப்ல இருந்தும் ஒரு ரூலர் லைன் எடுத்துக்கலாம். இந்த ரூலர் லைனை நான் லாக் பண்ணணும் அப்படின்னா கோ டு டாக்குமெண்ட், லாக் கைட்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்ப எந்த ஒரு ரூலர் லைனையும் எனக்கு கிளிக் அண்ட் டிராக் பண்ண முடியாது. ஏன்னா அது லாக்ல இருக்கு. திரும்ப அன்லாக் பண்ணிட்டு நீங்க உங்களோட ரூலர் லைனை ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் கண்ட்ரோல் ஏ, செலக்ட் ஆல், டிலேட். ஸ்டேஜ்ல என்னெல்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் நீங்க டிலேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பப்ளிஷ். நீங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ல ஒர்க் பண்ணாலும் சரி அதனுடைய அவுட்புட் எந்த ஃபார்மேட்ல வரணுங்கிறது தான் இந்த பப்ளிஷ் செட்டிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்க இதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்குது ப்ரொஃபைல். மோர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரீவியூவை டிஃப்ரெண்ட் ஃபிளாஷ் பிளேயர்ல நீங்க பாத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் ஃபிளாஷ் பிளேயர்ல நீங்க பாத்துக்க முடியும். தென் இதுல டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜிப் ஃபார்மேட்ல வேணுமா, ஜேபிஜி ஃபார்மேட்ல வேணுமா, பிஎன்ஜி ஃபார்மேட்ல வேணுமா, உங்களோட அவுட்புட் எந்த ஃபார்மேட்ல வேணுங்கிறது தான் இந்த பப்ளிஷ் செட்டிங்ஸ். தென் டாக்குமெண்ட் செட்டிங்ஸ் ரொம்ப பேசிக்கா நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது டாக்குமெண்ட் செட்டிங்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இத பாருங்க, நம்மளுடைய ஸ்டேஜ் நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணதுதான் 1920 1080. நீங்க இதுல கிளிக் பண்ணிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சைஸ்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வித் அண்ட் ஹைட்டை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். 800 இன்ஸ்டா ஸ்கொயர் சைஸ் 800 பிக்சல்ஸ். புரியுதா? இதுவே எனக்கு வெப்சைட்ல யூஸ் பண்ற ஒரு டிஸ்பிளே ஆடோட சைஸ் நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 300 250 கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ஸ்டேஜோட வித் அண்ட் ஹைட்டை வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் இருந்ததே கொடுக்குறேன் அப்படின்னா 1920 தென் 1080. இதுதான் உங்களோட ஸ்டேஜை கரெக்டா சென்டர்ல அலைன் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட்ல இருக்கிற சென்டர் ஸ்டேஜ் ஆப்ஷன் கொடுத்தா போதும்.
லாக் வித் அண்ட் எடிட். ஒன்ஸ் நீங்க லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வித்தை இன்க்ரீஸ் பண்ணாலும் சேம் ஆஸ்பெக்ட் ரேஷியோல உங்களோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கஸ்டமைஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். 1920 1080. ஃபைன். ஸ்கேல் கண்டென்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் நான் ஒன்னு டிரா பண்றேன். ஓகே, தென் கோ டு டாக்குமெண்ட். ஸ்கேல் கண்டென்ட் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க, டிக் பண்ணிருக்கோம்ல, இப்போ எனேபிள் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அது ஹைலைட் ஆயிருக்கு, ஸ்கேல் கண்டென்ட் வந்து நான் எனேபிள் பண்ணிருக்கேன் அப்படின்னு. இப்போ நீங்க உங்களோட டாக்குமெண்டோட வித் அண்ட் ஹைட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா, நான் வரைஞ்சிருக்க இந்த ரெக்டாங்கிள் இந்த கண்டென்ட்டை பொறுத்து என்னுடைய ஸ்டேஜ் வந்து ஸ்கேல் ஆகும். ஸ்கேல் கண்டென்ட்டை டிக் பண்ணியிருந்தா மட்டும்தான் இது பாசிபிள். இதை டிக் பண்ணல அப்படின்னா இப்ப பாருங்க, கண்டென்ட்டை பொறுத்து ஸ்கேல் ஆகாது. கண்டென்ட்டை பொறுத்து இப்ப ஸ்கேல் ஆகல. உங்களுக்கு கண்டென்ட்டை பொறுத்து ஸ்கேல் ஆகணும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் சென்டர் ஸ்டேஜ், Control A, select all, delete. Go to document. Then stage. இந்த ஸ்டேஜோட கலர் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஒயிட் கலருக்கு டிஃபால்ட்டா ஒயிட் கலர்ல தான் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா நிறைய கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெக்ஸா டெசிமல் கோட். எல்லோ, உங்களுக்கு கிரீன் வேணும்னா கிரீன், எதுனாலுமே நீங்க சூஸ் பண்ண முடியும். ரெட். ஓகே, அப்ளை டு பேஸ்ட் போர்டு அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேஸ்ட் போர்ட்லையும் இந்த ரெட் கலர் அப்ளை ஆயிரும். வேண்டாம் அப்படின்னா அன்டிக் பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேஸ்ட் போர்டுனா என்ன, இந்த கிரே ஸ்கேல் ஏரியா தான் என்ன பேஸ்ட் போர்டு. ஒயிட் கலர் ஏரியா ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜோட பேக்ரவுண்ட் கலரை தான் நான் ரெட் கலரா இப்ப மாத்திருக்கேங்கிறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். தென் FPS அப்படின்னா என்ன, ஃப்ரேம் பெர் செகண்ட். frames per seconds. இதுல உங்களோட ஃப்ரேம் ரேட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க NTSC வீடியோ ஃபார்மேட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 29.97ல ஃப்ரேம் ரேட் செட் பண்ணிக்கலாம். தென் 24 to 25 ஃப்ரேம் கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூரோப்பியன் அண்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. தென் ஒரு வெப் அனிமேஷன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா 12 to 18 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கத்துல ஸ்கேல் ஸ்பேன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்கேல் ஸ்பேன்ஸ். நான் இப்போ 30 ஃப்ரேம்ஸ், இந்த கோ டு டைம் லைன், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இது ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல இருக்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இதுல கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் டைம் லைன்ல. கோ டு 30 ஃப்ரேம்ஸ், F5 ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஸ்கேல் ஸ்பேன்ஸை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு 60 ஃப்ரேம்ஸ் நான் ஆட் பண்ணிக்கலாம். அடிஷனலா ஒரு 60 ஃப்ரேம்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா இப்ப பாருங்க என்னோட ஃப்ரேம்ஸ் 30ல இருந்து 60 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நீங்க ஸ்கேல் ஸ்பேன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது எக்ஸ்டெண்ட் ஆகும். தென் மோர் செட்டிங்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சேம் சிமிலர் ஆப்ஷன் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. வித், ஹைட், ஸ்கேல் கண்டென்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இல்ல ஆங்கர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க போட்டோஷாப்ல யூஸ் பண்ணீங்கன்னா இமேஜ் சைஸ் அண்ட் கேன்வாஸ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த ஆங்கரை பொறுத்து அது சேஞ்ச் ஆகணும், அதே மாதிரி தான். இப்ப நீங்க சென்டர்ல இருந்து மாத்தணும் அப்படின்னா சென்டர்ல கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களோட வித் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1500 நான் கொடுக்குறேன் அப்படின்னா சென்டர்ல இருந்து என்னோட ஸ்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ஆங்கர் பாயிண்ட். ஓகே, சென்டர்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதே இது லெஃப்ட் சைட்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஆங்கர் பாயிண்ட் லெஃப்ட் சைட்ல கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நான் ஹைட் சேஞ்ச் பண்றேன், இல்ல வித் சேஞ்ச் பண்றேன், எதுனாலும் ஓகே. நான் வித் சேஞ்ச் பண்ணி காணிக்கிறேன். 2000 கொடுத்தீங்க அப்படின்னா
லெஃப்ட் சைட்ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். வித் அண்ட் ஹைட் லெஃப்ட் சைட்ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுதான் ஆங்கர் பாயிண்ட். தென் நார்மலா இதை ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் மைனஸ் ஜூம் அவுட், கண்ட்ரோல் பிளஸ் ஜூம் இன். நெக்ஸ்ட் SWF ஹிஸ்டரி. ஃபர்ஸ்ட் SWF அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஷார்ட் வேவ் ஃபிளாஷ். நீங்க ஃபிளாஷ் இல்லைன்னா அனிமேட்ல கிரியேட் பண்ற டாக்குமெண்டோட ஒரு டெஸ்ட் மூவி, ஒரு ப்ரிவியூவை நீங்க பார்த்துக்க முடியும். கோ டு கண்ட்ரோல் டெஸ்ட், கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா தெரியுதா, நீங்க கேரக்டர் அனிமேஷன்லாம் கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஒரு ப்ரீவியூவாட்டு பார்த்துக்கலாம். அதோட அவுட்புட் எப்படி வருங்கிறத ஒரு ப்ரீவியூவா பார்க்கறதுக்கு இந்த டெஸ்ட் ஆப்ஷன் நமக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆல்ரெடி ஒருத்தருக்கு நான் கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டேன். பாத்தீங்களா, அதோட ஃபைல் சைஸ் 71 bytes, டேட் அண்ட் டைம் எல்லாமே இதுல காணிக்குது. அகைன் நீங்க திரும்ப ஒருத்தருக்கு டெஸ்ட் பண்றீங்க, கண்ட்ரோல் என்டர் செகண்ட் டைம், தென் க்ளோஸ். நீங்க கிரியேட் பண்ற ஒவ்வொரு ப்ரிவியூவும் SWF ஹிஸ்டரியில ஆட் ஆயிட்டே இருக்கும் 2 times. தென் அகைன் கண்ட்ரோல் என்டர் தேர்ட் டைம், தென் க்ளோஸ். தென் கோ டு டாக்குமெண்ட் SWF ஹிஸ்டரி. இல்ல 3 ஆட் ஆயிருக்கா. ஸோ உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். மொத்த இதே மாதிரி ஹிஸ்டரியை பாக்குறதுக்கு நீங்க வியூ லாக், அகைன் நீங்க ஒருத்தருக்கு கண்ட்ரோல் என்டர் கொடுங்க, தென் க்ளோஸ், ஒரு டாக்குமெண்ட் வியூ லாக் இப்ப தெரியுதா, வியூ லாக். இதை கிளிக் பண்ணீங்கன்னா எத்தனை டைம்ஸ் நீங்க டெஸ்ட் பண்ணிருக்கீங்கிறத நீங்க இதுல பாத்துக்கலாம். அவுட்புட்ல வேண்டாம் அப்படின்னா கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர். தென் அசஸபிலிட்டி இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஒரு பிகினர் லெவல்ல உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சாலே போதும். தென் இந்த ஃபைலை எனக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ், சேவ் ஆஸ். டெஸ்க்டாப்ல ஃபைலோட நேம் நீங்க ப்ராப்பரா கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் அஸ் டைப் பாத்தீங்கன்னா FLA. அடோப் அனிமேட்ல கிரியேட் பண்ற ஹோல் அனிமேஷன் ப்ராஜெக்டை நீங்க FLA ஃபார்மேட்ல சேவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் சேவ் பண்ணல, ஸோ கேன்சல். ஸோ நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்டேஜ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.